கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தொடர்பாக சாராய வியாபாரி விஜயா, கணவர் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது சகோதரன் தாமோதரன், மெத்தனால் சப்ளை செய்த சின்னதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 17ஆம் தேதி புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷ் என்ற நபரிடம் இருந்து மெத்தனாலை விலைக்கு வாங்கி அதனை கோவிந்தராஜுக்கு விற்றுள்ளார் சின்னதுரை. 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 டியூப்களிலும் 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 டியூப்களிலும் 100 சிறிய பாக்கெட்டுகளிலும் மெத்தனாலை சப்ளை செய்துள்ளார். கோவிந்தராஜனுக்கு குடிக்கும் பழக்கம் இல்லை என்பதாலும் தனது தம்பி தாமோதரனே எப்போதும் சிறிதளவு குடித்து பார்த்து வாங்குவார் என்பதாலும் அவரை முதலில் மெத்தனாலை குடித்து பார்க்க கூறியுள்ளார். ருசி பார்த்துவிட்டு மெத்தனால் கெட்டுப்போய் இருப்பதாக தாமோதரன் கூறிய நிலையில் அதற்கு சின்னதுரை, மெத்தனால் கெட்டுப்போகவில்லை, உயர் ரக சரக்கு, விற்பனை செய்யுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று விற்றுள்ளார். அந்த மெத்தனாலை கோவிந்தராஜ் சாராயத்தில் கலந்ததால் மலைச்சாராயம் விஷச்சாராயமானதாக கூறப்படுகிறது. சின்னதுரைக்கு மெத்தனாலை விற்பனை செய்த புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவில் உள்ள சில கெமிக்கல் நிறுவனங்களில் இருந்து மெத்தனாலை அவர் வாங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சின்னதுரையுடன் சேர்ந்து சாராய வியாபாரிகளுக்கு மெத்தனால் சப்ளை செய்யும் வேலையில் ஈடுபட்ட கூட்டாளிகளான மதன்குமார் மற்றும் ஜோசப் ராஜா ஆகிய இருவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களில் மதன்குமார் கடந்த 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் விஷச்சாராயம் விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைக்கு சென்று சமீபத்தில் வெளியே வந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதுவரை 7 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கல்வராயன் மலை பகுதிகளில் கள்ளச்சாராய ஊழல்களை அழிக்கும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். மாதேஷ் ஆந்திராவில் எந்த நிறுவனத்திடம் இருந்து மெத்தனாலை வாங்கினார் என்பது குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் செல்வராஜ், கதிரவன் மற்றும் சரவணகுமார்.